வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ராயன் அண்ட் பிதான் ஒரு படம். நான் வந்து ராயன் பார்க்கல, ஏன்னா ரொம்ப க்ரௌடு. அதனால பிதா படம் எப்படி இருக்கு, ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் அது என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க, என்ன கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத போய் பார்த்தேன். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 1 டேக்குள்ள அந்த படத்தை எடுத்திருக்காங்க. 23 ஹவர்ஸ். ஆமா, எக்ஸாக்டா அந்த படத்துல ஒரு நாளுக்குள்ள இவ்வளோ விஷயங்களை பண்ணி, இவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு கதைக்களத்தை கொண்டு ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பா மக்கள் ஆதரிக்கணும். இந்த படத்தை வந்து பாருங்க. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, நிறைய ட்விஸ்ட்டு, காமெடி, சாம்சன் காமெடிலாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அவங்களோட காம்போ, ஆதேஷ் பாலா சாம்சனோட காம்போ வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. சின்ன சின்ன லேக் இருந்தாலும் படத்தை அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. 1 டேக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயத்த மக்களுக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் சுகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். செம்மையா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நன்றி. தேங்க்ஸ். நல்லா இருக்கும் சார். படம் பாத்தீங்களா? உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப வியப்பாவும் இருக்கு. ஏன்னா ஒரு நாள்ல எடுக்கக்கூடிய படமா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க டைரக்டர். அது இல்லாம என்னன்னா, சில சீன்லாம் பார்க்கும்போது எப்படி அதெல்லாம் ஒரு நாள் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே எழுந்துச்சு. சில படங்கள்லாம் பார்த்தா 1 வருஷம் 2 வருஷம் வருஷங்கள்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ படம் எடுக்கணும், படம் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் எடுத்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட சூப்பரா சொல்லியிருக்காங்க டைரக்டர். உண்மையாக வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி டேரக்டர் தான் வந்து நம்ம வரவேற்கணும். ஏன்னா புது டேரக்டர் தான் நிறைய விஷயங்கள், நிறைய வித்தைகள் இருக்கு. அதை வந்து சூப்பரா வெளிக்காட்டியிருக்காரு. உண்மையாக அந்த டேரக்டர் நம்ம பாராட்டுகள். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாவே பிரச்சனைகள் உண்டாகும்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் படம் எங்கேயுமே போர் அடிக்கல. அழகா படம் ஆரம்பிச்சிருந்து 8 வரைக்கும் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அது இல்லாமல் அங்கே காமெடி, அது இல்லாமல் முக்கியமாக சொல்லணும் டபுள் மீனிங் காமெடி அது நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் சாம் சாரோட காமெடி, நம்ம மாரிஸ் ராஜா அவரோட காமெடி, அப்புறம் ஆதேஷ் பாலா அவரோட காமெடி ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே படமே ரொம்ப சூப்பர்.